இலங்கை இந்திய ஊடக நட்புறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரம்மாண்டமான ஊடக கருத்தரங்கு கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்னவும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவும் கலந்து சிறப்பித்தனர். இலங்கை மற்றும் இந்தியாவின் ஊடகத்துறைகளுக்கு இடையிலான நட்புறவு, தொழில்முறை ஒத்துழைப்பு மற்றும் அறிவு பரிமாற்றத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கை இந்தியா ஊடக நட்புறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் பிரமாண்ட ஊடக கருத்தரங்கொன்று கொழும்பில் உள்ள தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் டாக்டர் கௌசல்யா ஆரியரத்ன மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் கலந்து கொண்டு නිගල්වෙයි සිරපිත්තනර. රටවල් දෙකෙහි ජනමාධ්‍යවේදීන්ගේ හුවමාරු වැඩසටහන්, ඒ වගේම විශේෂඥ ෆෝරම්ස්, ඒ වගේම දැනුම හුවමාරු කර ගැනීම, අන්තර් සම්බන්ධතා වැනි විශාල කටයුතු ප්‍රමාණයක් කරන්න ආරම්භ කළේ. එතකොට අද වන විට මේ දෙවැනි අවුරුද්ද වෙන විට අපිට පේනවා මේ ස්ලිම් ෆයික එහෙම නැත්නම් මේ මිත්‍රත්ව සංසදය ඊටාම දීර්ඝ ගමනක් ඇවිල්ලා කටයුතු රාශියක් කරමින් රටවල් අතර, ඒ කියන්නේ ඉන්දියාව සහ ශ්‍රී ලංකාව අතර තියෙන සම්බන්ධතා, සංස්කෘතික, සමාජීය, දේශපාලන සම්බන්ධතා හැරුණාම ජනමාධ්‍යංශයෙන් ඇතිවන විශේෂඥ හුවමාරු කර ගැනීම, දැනුම් බෙදා හදා ගැනීම එක ගොඩක් දුර ගමනක් ඇවිල්ලා තියෙනවා. மேலும் இலங்கை மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த பல முன்னணி ஊடகவியலாளர்கள், ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகள், கல்வியாளர்கள் மற்றும் தொடர்பாடல் துறை நிபுணர்களும் பங்கேற்றிருந்தனர். கருத்தரங்கில் இரு நாடுகளின் ஊடகத்துறைகள் எதிர்கொண்டு வரும் சமகால சவால்கள், டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சி, தகவல்களின் நம்பகத்தன்மையை பேணுவதன் அவசியம், போலி செய்திகள் பரவுவதை தடுக்கும் வழிமுறைகள், தொழில்முறை ஒழுக்க நெறிகள் மற்றும் எல்லைகளை தாண்டிய ஊடக ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இலங்கை மற்றும் இந்திய ஊடகவியலாளர்கள் தங்களது தொழில்முறை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன் ஊடகத்துறையில் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்தும் கருத்துக்களை முன்வைத்தனர். இந்தியாவில் இருந்து வருகை தந்த மூத்த ஊடக நிபுணர்கள் மற்றும் துறைசார் வல்லுநர்களின் பங்கேற்புடன் சிறப்பு கலந்துரையாடல் அமர்வுகள் நடைபெற்றன. இவற்றில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஊடகம், தரமான பத்திரிகை செயற்பாடு, சமூக ஊடகங்களின் தாக்கம், தகவல் சரிபார்ப்பு மற்றும் புதிய தலைமுறை ஊடகவியலின் திசைகள் உள்ளிட்ட பல முக்கிய தலைப்புகள் ஆராயப்பட்டன. நிகழ்வின் இறுதியில் இலங்கை மற்றும் இந்திய ஊடகங்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தொடர்ச்சியான அறிவு பரிமாற்ற நிகழ்ச்சிகள், பயிற்சி பட்டறைகள் மற்றும் கூட்டு திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. இரு அண்டை நாடுகளின் ஊடக உறவை புதிய பரிணாமத்திற்கு கொண்டு செல்லும் முக்கிய முயற்சியாக இந்த கருத்தரங்கு அமைந்தமையும் குறிப்பிடத்தக்கது.